சாய்ரா இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு சக்தி வந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் கோரிக்கை ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போடுவேன். அந்த சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் வந்துச்சு எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பேர் வரலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. ஷார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். சில பேரோட பேர் வந்திருக்கு. அதை ஷார்ட்ஸை செக் பண்ணாமல் வரலையேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. பேர் கொடுக்குறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸை செக் பண்ணுங்கள். நிச்சயமாக சாய்ப்பா உங்கள் பேர் எடுத்து கொடுத்துருப்பாங்க. நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா, நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று வியாழன் உன் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்ன சாய் முக்கியமான நாள் என்று நீ கேட்கலாம். உன்னை விட்டு பிரிந்து போன உறவு உன்னிடம் தேடி வரப்போகிறது. தன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து காயங்களையும் உன்னிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டு, தான் செய்த தவறுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் உன்னிடம் சேரும் நேரம் வந்துவிட்டது. நீயோ ஏக்கத்தோடு இருந்தாய். எனக்கு மட்டும் எதற்காக? இதுவரைக்கும் யாருமே உண்மையாகவே இல்லை. எல்லோருமே எனக்காக ஏன் எப்பொழுதும் போலியாக இருக்கிறார்கள்? நான் எல்லோருக்கும் உண்மையாகத்தானே இருக்கிறேன். ஆனால் ஏன் சாயி எனக்கு மட்டும் போலியான உறவுகள், போலியான நண்பர்கள், இப்படியே எல்லோரும் எனக்கு கிடைக்கிறார்கள் என்று நீ கவலைப்பட்டாய். மனம் திருந்தி உன்னுடைய உறவை உன் வாழ்க்கையில் நான் சேர்க்கப் போகிறேன். அதனால் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கும் வகையில் உன் வாழ்வில் உன் துணையால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன்னுடைய மனம் ஆனது உன்னுடைய துணைக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது நிறைய அடிகள் பட்டு நீ எப்பேற்பட்ட அன்பை கொடுத்தாய், அதை எப்படி இழந்து விட்டோம் என்று அது தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அது மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து தன்னுடைய தவறு என்னவோ அதை திருத்தி கொண்டு உன்னிடம் வரும் நேரத்தோடு வந்துவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரியாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில மனக்கசப்பினால் நீங்கள் இருவரும் பிரிந்து விட்டீர்கள். ஆனால் இதற்கு மேல் உங்கள் இருவருக்கு நடுவே எந்த ஒரு பிரிவும் இருக்காது, சந்தோஷம்தான் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இத்தனை நாட்கள் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள். அதையெல்லாம் போட்டு திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்காமல் புதிதான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள். ஏற்கனவே நிறைய நாளை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள். சந்தோஷமாக இருக்கும் நாட்கள் அனைத்தையும் துளைத்து விட்டீர்கள். அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அழகாக செதுக்க வேண்டும். இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் அன்பால் இருக்க வேண்டும். உன்னுடைய துணை உனக்கு ஏதாவது கடினமான வார்த்தையை சொல்லிவிட்டது என்றால் நீ விட்டு கொடுத்து போ. நீ கடினமாக பேசும் பொழுது உன்னுடைய துணையும் விட்டு கொடுத்து போகும். இப்படி வாழுங்கள். தேவையில்லாமல் நீ பேசுவதுதான் சரி, நான் பேசுவதுதான் சரி என்று போட்டி போட்டுக்கொண்டு இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழுங்கள். ஏற்கனவே பல நாள் உங்கள் வாழ்க்கையில் வீணாகி விட்டது. இனிமேல் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அழகாகத்தானே மாற்ற வேண்டும். ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அழகாக மாற்ற வேண்டும் என்றால் ஒற்றுமையோடு யார் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்பொழுதும் உங்களுக்கு நடுவே வரவிடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏகப்பட்ட பேர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரிக்கலாம் என்று நினைக்கலாம். யாருக்கும் வழிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் நல்ல பிள்ளைகள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சண்டை வரவே இல்லை. இந்த பிரிவு வரவே இல்லை. உங்களுக்கு சண்டை வந்ததற்கும் பிரிவு வந்ததற்கும் காரணமே மற்றவர்களால் தான். மற்றவன் அது சொல்லிவிட்டான், இது சொல்லிவிட்டான் என்று நீங்கள் இருவரும் வாக்குவாதத்தில் இருந்ததினால் மட்டும்தான் இந்த பிரிவு வந்தது. சீக்கிரத்தில் உன் துணை உன்னிடம் சேர்ந்துவிடும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் மறந்து சந்தோஷமான விஷயங்களாக மாற ஆரம்பித்துவிடும். இந்த வியாழன் உன்னால் மறக்கவே முடியாத பொன்னான வியாழனாக மாறும். இது நான் உனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும் சத்தியம். வியாழக்கிழமை தோறும் என்னிடம் நீ என்ன சொல்வாய்? சொல் பார்க்கலாம். தங்கமே, நான் விரதம் எடுக்கிறேன் சாயி. ஆனால் ஒரு விஷயம் கூட நான் விரதம் எடுத்தேன் என்பதற்காக நீங்கள் செய்யவே இல்லை என்றேன்.
தங்கமே, நீதான் விரதம் எடுக்கிறாய். நான் உன்னை விரதம் எடுக்கவே சொல்லவில்லை. என்னுடைய தங்க பிள்ளை கஷ்டப்படுகிறது விரதம் எடுத்து. அது மட்டும் அல்லாமல் ஏன் சொல்லி காட்டுகிறாய்? நான் விரதம் இருந்தேன், நீங்கள் செய்யவே இல்லை என்று. நீ சொல்லியும் காட்ட வேண்டாம் என்னிடம். நீ விரதம் இருந்து கஷ்டமும் பட வேண்டாம். நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்வில் நல்ல நேரம் திறந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு அமோகமாக நடக்கும் அளவுக்கு நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உன்னை வாழ வைக்கிறேன். புரிந்து கொள். ஒரு கசப்பான விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு பிறகு ஒரு இனிப்பான விஷயம் வரும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அமைதியாக இருங்கள். உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கிறேன் என்றால் அந்த போராட்டத்தை நீங்கள் எந்த விதத்தில் பார்க்கிறீர்கள் என்று நான் பார்ப்பேன். இந்த போராட்டம் எதனால் வந்தது, எப்படி இதை மாற்றலாம் என்று நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சாய்தான் இதை நம் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தார் என்று நினைக்காதீர்கள். இந்த போராட்டத்தை எப்படி சரி செய்யலாம் என்று யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்வது உங்கள் கையில் தானே இருக்கிறது. தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். என்னிடம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதை நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பது என் கையில் இருக்கிறது. உங்களுடைய மனமானது உடைந்து இருக்கிறது. அதை எப்படி சேர்க்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்தது அனைத்தையும் உன்னிடம் நான் கொடுத்தேனானால் உன்னுடைய வாழ்வில் நீ சந்தோஷமாக இருப்பாய். இன்றைய நாளிலிருந்து உன் வாழ்வில் எல்லாம் சுபமாக நடக்கும். உன்னுடைய உறவை நினைத்துதான் நீ மிகவும் வருத்தப்படுகிறாய். இனி எந்த உறவையும் நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய வாழ்வில் நிலையான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்து உன்னுடைய துணை உன்னோடே இருந்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் அளவுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்துவிட்டேன். இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே என்னுடைய தங்கமே. ஆசை ஆசையாக உன்னை தேடி நான் இப்பொழுது விடியலே ஓடி வந்ததற்கு காரணம், நீ இதற்கு மேல் கவலைப்படக்கூடாது. என்னாலும் நிம்மதியாக இருக்க வேண்டும். இங்கு சாய் இருக்கிறேன் உன்னை வாழ வைக்க. எல்லா நேரத்திலும் உனக்கு இன்பத்தை மட்டும் தர இந்த சாய் இருக்கிறேன் என்று சொல்லத்தான். அது மட்டும் இல்லை தங்கமே, உன் வாழ்க்கையில் இல்லாத சந்தோஷங்கள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்வில் இன்பமானது வரப்போகிறது என்பதை சொல்லத்தான் நான் வந்தேன். இனிமேல் உன் வாழ்வில் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையாது. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ நிறைய ஏமாந்து விட்டாய். இதற்கு மேல் ஏமாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்காது. சந்தோஷமும் சகல சௌபாக்கியங்களும் மட்டுமே தான் உன் வாழ்வில் இருக்கும். நீ துளைத்த நாட்களை எண்ணி வருந்தாதே. இனிமேல் உன் வாழ்வில் பல சுவாரஸ்யமான நல்ல நல்ல விஷயங்களானது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால் இனி எதையும் நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது. பொன்னான உன்னுடைய வாழ்வில் இனி எல்லாம் நீயே வியந்து பார்க்கும் அளவுக்கு சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர இதற்கு மேல் கஷ்டமானது உன் வாழ்வில் இருக்காது. ஏன் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக சகல சௌபாக்கியங்களோடு இருங்கள். நானே உங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பு கொடுத்து உங்களை வாழ வைக்கிறேன். புரிகிறதா என்னுடைய தங்கமே? எதையும் நினைத்து வருந்தாதே என்று தான் சொல்கிறேன். இந்த வியாழன் உன் வாழ்வில் மிகப்பெரிய யோக வியாழனாக இருக்கும். இன்றிலிருந்து எல்லாமே மாறும். நீ நினைத்தாய் அல்லவா ஒரு நாளில் எல்லாம் மாறினால் எப்படி இருக்கும் என்று நினைத்தாய் அல்லவா? அது போலவே உன் வாழ்வில் இனி எல்லாமே மாறும். சகலங்களும் மாறி ஒரு நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் மாறி இனிப்பான விஷயங்களாக உனக்கு நான் தருவேன். போராடியது போதும். இனி சந்தோஷத்தை மட்டும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள். தாராளமாக உன் வாழ்வில் நான் இன்பத்தை தருகிறேன். போராடிய நாட்கள் முடிந்து இன்பமான நாட்களும் துவங்கிவிட்டது. சிரித்து சந்தோஷத்தோடு இரு. உன்னுடைய அனைத்து கவலைகளுக்கும் நான் மருந்தாகவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.